திருச்சி கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே விடியா திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட தடுப்புச் சுவர் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு சில மாதத்திற்குள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்ட அவலம். உரிய விசாரணை நடத்தவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி வரும் 5ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில் 88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நேப்பியர் பாலம் இன்றளவும் மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. ஆனால் விடியா ஆட்சியில் கட்டப்பட்ட தடுப்புச் சுவர் சில மாதங்களிலேயே ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மக்கள் வரி பணத்தில் தரமில்லாத கட்டட தடுப்பணை ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டதால் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கலாம் என பொதுமக்கள் ஐயம். உரிய விசாரணை நடத்திட விடியா அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தடுப்பணை அடித்துச் செல்லப்பட்டதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். புதிய தரமான தடுப்புச் சுவர் கட்டித்தர வலியுறுத்தி திருச்சி புறநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் வரும் 5ஆம் தேதி நம்பர் 1 டோல்கேட் அருகே ஆர்ப்பாட்டம் என அறிவிப்பு. விடியா மாடலின் நிர்வாக திறமையின்மையால் மருத்துவ கல்லூரியில் 7.5% ஒதுக்கீட்டில் 5 இடங்கள் பறிபோன அவலம். தனியார் மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி ரத்தானதால் 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வான மாணவர்களை வேறு கல்லூரிகளில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க மாணவர்கள், பெற்றோர்கள் மருத்துவ கல்வி இயக்ககத்துக்கு வலியுறுத்தல். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம் என வார்த்தைக்கு வார்த்தை கூறி 3 வேளாண் சட்டங்கள், புதிய ஒளிபரப்பு கொள்கை போன்ற மசோதாக்களை திரும்ப பெற்ற மைனாரிட்டி பாஜக அரசு. ஆட்சி அமைத்த 3 மாதத்துக்குள் மத்திய தேர்வாணைய பணியில் புறவாசல் நுழைவு அறிவிப்பை திரும்ப பெற்று யூட்டன் அடித்த அவலம். கார் பந்தயத்திற்காக சென்னை அண்ணா சாலையில் விடியா அரசு போக்குவரத்தை மாற்றம் செய்ததால் கடும் வாகன நெரிசலில் சிக்கி மக்கள் கடும் அவதி. சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு மற்றும் ஓட்டை உடைசல் பேருந்துகளை சரி செய்யாத விடியா திமுக அரசுக்கு கார் பந்தயம் ஒரு கேடா என மக்கள் சரமாரி கேள்வி. சென்னையில் கார் பந்தயம் இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க உள்ள நிலையில் மக்களின் பாதுகாப்பிற்கு எந்தவொரு முன்னெச்சரிக்கையையும் செய்யாத விடியா மாடல் அரசு வழக்கம் போல் இதிலும் அலட்சியம்தானா என மக்கள் கேள்வி. கார் பந்தயத்திற்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தத்தில் டயர்களை வரிசையாக அடுக்கி வைத்துள்ளதால் சாலையின் நடுவே பேருந்துக்காக காத்திருக்கும் பொதுமக்கள். கார் பந்தயத்தில் காட்டும் ஆர்வத்தை மக்கள் நலப்பணிகளில் காட்ட மறுப்பது ஏன் என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. கார் பந்தயத்திற்காக சாலையை மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரும்பு தகரங்கள் காற்றில் பறந்து கீழே விழுந்த அவலம். காற்றில் ஆட்டம் போட்ட தகடுகளால் உயிர் பயத்தோடு சாலையை கடந்து சென்ற வாகன ஓட்டிகள். சென்னையில் கார் பந்தயத்திற்காக சாலையோரங்களில் வைக்கப்பட்டுள்ள தகர ஷீட்டுகள் இருசக்கர வாகன ஓட்டிகளின் கழுத்தையோ தலையையோ பதம் பார்த்தால் அவர்களுக்கு ஏற்படும் இழப்புகளுக்கு யார் பொறுப்பு என மக்கள் கேள்வி. சட்டத்திற்கு புறம்பாக கொடி கம்பங்களையோ பதாகைகளையோ சாலையில் வைக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியும் மக்களின் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டும் விடியா அரசின் செயலுக்கு கடும் கண்டனம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே பொத்தேரி SRM கல்லூரி வளாகம் அருகே உள்ள விடுதிகளில் காவல்துறை சோதனையில் சிக்கிய போதைப் பொருட்கள், போதை மாத்திரைகள். இத்தனை நாட்களாக மாணவர்களை கண்காணிக்காமல் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தது ஏன் என பெற்றோர் கேள்வி. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி.
சென்னை ஆலந்தூர், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. பல விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூரு திரும்பி சென்றதால் பயணிகள் அவதி. தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் செப்டம்பர் 3ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மக்கள் நலனில் கிஞ்சித்தும் அக்கறையில்லாத விடியா திமுக அரசுக்கும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் கடும் கண்டனம். கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயலிழக்க செய்த விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பழங்குடியின பெண் ஊராட்சி மன்ற தலைவரை நிர்வாகம் செய்ய விடாமல் தடுத்த திமுக கிளை கழக செயலாளர் அராஜகம். இதுதான் விடியா அரசின் சமூக நீதியா என மக்கள் சரமாரி கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்க கூறிய நடத்துனரிடம் போதை ஆசாமிகள் வாக்குவாதம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில தலைவர் எனவும் என்னிடமே பயணச்சீட்டு கேட்கிறாயா என்றும் அலப்பறை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டெடுக்காத கிராம நிர்வாக அலுவலரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் சாலை மறியல். பல ஏக்கர் புறம்போக்கு நிலங்களை சிலர் ஆக்கிரமித்து வருவதை விடிய அரசின் அதிகாரிகள் தடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே சிறுமியை கடத்திச் சென்ற கல்லூரி மாணவன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. விடியா ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் வேதனை. புதுச்சேரியில் ஆசை வார்த்தை கூறி கல்லூரி மாணவியை கடத்திச் சென்ற பிரபல ரவுடியின் மகன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. 25 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட யூனியன் பிரதேசத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காமல் கோட்டை விடும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அடுத்தடுத்து 3 வீடுகளின் பூட்டை உடைத்து பணம், நகைகள் கொள்ளை. வீடுகளின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் திருடிச் சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் டாக் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்து. தீ விபத்தில் சிக்கி ஊழியர் ஒருவர் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம்.